ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். மணிகண்டன் அவர்கள் பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். மணிகண்டன் அவர்கள் ஒரு வீடியோ கால் ஒரு ஆபாசமா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கு. அதை இவர் பார்த்துக்கிட்டு ரசிச்சிட்டு இருக்காருன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிக்கிறீங்க. யாரா இருந்தாலும் ஒரு வீடியோ கால் பண்ணாக்கா அது யாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு நொடி 2 நிமிஷமாவது பார்ப்பாங்க. அது பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அது தப்பு கிடையாது. யாருன்னு தெரியறதுக்கோசம் நம்ம பார்க்குறோம். அது வந்து என் ஃப்ரெண்டு சர்க்கிள் ஒருத்தருக்கு நடந்தது. அவன் நினைச்சு ஃபீல் பண்ணி பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை பார்த்தனா அனுபவிச்சான் அவன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா மணிகண்டன் அவர்கள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த வீடியோ கால்ல யாராதுன்னு பாக்குறதுக்கு கூட 2 நிமிஷத்துலதான் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி அடுத்து அவரே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வீடியோ இருந்தது நான் தான், 2வது வீடியோல இருந்தது நான் கிடையாது, யாரோ அதை சதி பண்ணி பார்த்தா எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே நான் மணிகண்டனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நான் இங்க இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை நான் சொல்றேன். நீங்க அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா 2 நிமிஷம் நீங்க பார்த்திருப்பீங்களா, இல்ல பார்க்காம அப்படியே கண்ணை மூடிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்களான்றத நினைச்சு பாருங்க. அதுக்கோசம் அந்த வீடியோவை நான் பார்க்கணும்னு சொல்ல வரல. அது யாருன்ற தெரியறதுக்காவது நீங்க அந்த வீடியோ கால அட்டன் பண்ணுவீங்களா? புது நம்பர்ல வந்தா 2 நிமிஷத்துல நடந்துதான் இன்னைக்கு மணிகண்டனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. மணிகண்டனை தயவு செய்து அப்பால தூக்கி வைங்க. என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல நடந்தது நான் தயவு செய்து சொல்றேன். அதை கேட்டுக்கிட்டு மணிகண்டன் விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே புரியும். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சென்னையில ஒர்க் பண்றான். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீடமா இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் பார்த்தா அதிகமா யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு அதுல இருந்து 1000 மெசேஜ் வந்துன்னே தெரிஞ்சவங்க போல பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கனாக்கா வீடியோ கால் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால் பண்றாங்க. என்னடா இது திடீர்னு பார்த்தா யாருன்னே தெரியல, யாருன்னு கேட்டதுக்கு வீடியோ கால் பண்றாங்களா, ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, அப்ப அதை நம்ம அட்டன் பண்ணுவோம் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு அதை அப்படியே அட்டன் பண்ணுவோம் தாங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு அது ஒரு ஆபாசமான வீடியோ. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம தப்பு செஞ்சிட்டு இருக்கு என்று பார்த்தீங்கன்னா அது உறுத்து நல்லா பார்க்கும் போது தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு ஆபாசன வீடியோன்னு. அதை பார்த்துட்டு உடனே கட் பண்ணிட்டாங்க. 2 நிமிஷத்துல அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராம்ல. என்ன மெசேஜ் வருதுன்னா, ஒரு 10,000 ரூபாய் அனுப்பு. அப்படி அனுப்பலனாக்கா உங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்குமே இதை அனுப்பிடுவேன்னு அவனுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் இருப்பாங்கல்ல லிஸ்ட்டுங்க, அந்த லிஸ்ட் எல்லாமே இவனுக்கு அனுப்பிச்சு விட்டு, இவங்களாம் உங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் தானே இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாருமே இப்பயே அனுப்பிச்சு விடுவேன், இப்ப நீ உடனே காசு அனுப்பிச்சு விடு அப்படிலாம் அனுப்பிச்சு விட்டுருவோம்னு மிரட்டுறாங்க. இவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமலே பார்த்தோன்னா பையனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அவன் ஒன்லி இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் பேசிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியாம பார்த்தோன்னா அமைதியா விட்டுட்டான். ஒரு கட்டத்துல மோசடி செஞ்சவங்க என்ன பண்ணிட்டானாக்கா வீடியோ அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. வீடியோ அனுப்பிச்சு விட்ட உடனே இவன் என்ன பண்றான், இவன் உடனே அந்த வீடியோ கால்ல பார்த்த உடனே கட் பண்ண உடனே 2 நிமிஷத்துல அவங்க வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க. வீடியோ அனுப்பிச்சு விட்டு எனக்கு நீ காசு தரலனா நான் அனுப்புறதுக்கும் அனுப்பிச்சிருவேன் இந்த வீடியோவன்ட்டான். இவனுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இங்கிலீஷ்ல அனுப்பிச்சு விட்டாங்க சொன்னால, இங்கிலீஷ் ஹிந்திலையும். இவனுக்கு அப்பெல்லாம் புரியாதவனுக்கு இப்பதான் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவனுடைய மூஞ்சி இருக்கு, ஆனா அவன் ஒரு தப்பு செஞ்சிட்டு இருக்கான். அது இவன் இல்ல, அது யாரோ செஞ்ச ஒரு தப்பை இவன் மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா வீடியோ கால்ல எடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. அது இவன் பார்த்த உடனே இவனுக்கு பயந்து போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்தனாக்கா தவிக்கிறான், வேதனைப்படுறான், கஷ்டப்படுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு என்ன பதிலும் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியுது, இவனுக்கு தமிழ் தெரியுது. ஆனா இவனுக்கு இங்கிருந்து அனுப்புறதுக்கு அவனுக்கு முடியாது, அங்கிருந்து இவனுக்கு சொல்றது புரியாது. ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்றானாக்கா தமிழ்ல போயிட்டு உடனே வெளியே வந்துட்டு தமிழ்ல பேசி அது இங்கிலீஷ்ல மாத்தி பார்த்தனா அவனுக்கு அமுச்சு விடுறான். அவன் என்ன பண்றானா அதை அமுச்சு விடுறான். இதே மாதிரி ஒரு கட்டத்துல போக இவன் என்ன சொல்றானாக்கா, எனக்கு வந்து நீங்க அனுப்புறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க, எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ்ல பேசாதீங்க, ஹிந்தியில பேசாதீங்க, தமிழ்ல பேசுங்க அப்படி சொல்றான். அவனுக்கு பார்த்தனா எனக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும்னு பார்த்தனா அவன் ஒரு மெசேஜ் போடுறான். அது எல்லாமே உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா ஒரு கட்டத்துல காசு கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டாங்க. 10,000 என்கிட்ட இல்லைங்க, நான் அவனே பார்த்தனாக்கா ஒரு அண்ணட காட்சி மாரி சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாதான் எனக்கு சாப்பாடுன்ற நிலைமையில இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட காசுலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். உடனே என்ன பண்ணிட்டான்னா, அப்போ உனக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா என் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் தாங்க இருக்கும், மற்றபடி இருக்காதுன்னு. அப்ப 1000 ரூபாய் அமுச்சு விடு அப்படின்ட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவன் 1000 ரூபாய் அமுச்சு விடுறான். 1000 ரூபாய் அமுச்சு விட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்கா நீ 5000 ரூபாய் அமுச்சு விடு, இப்ப எனக்கு வேணும், எனக்கு அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்டு சர்க்கிள் கூடிய அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுவேன்றான். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான்னு சொல்றான் இல்லையா. இவன் யாருக்கிட்ட சொல்றது, அவங்க சொன்னாக்கா அவங்க என்ன மாதிரி மண்ணையில எடுத்துப்பாங்க நம்பல என்றது அவனுக்கு வந்து புரியவே இல்லை. ஒரு சைடு வந்து இவன் தப்பே செய்யலட்டாலும் ஆனா இவனுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, என்னடா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நம்ம தப்பு செய்யலன்றது அப்பரோட விஷயம், எல்லாரும் நம்புறாங்கன்றது அப்பரோட விஷயம், ஆனா அவமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இவன் வந்து பேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை. அதனாலவே என்ன பண்றான்னா மறுபடியும் கையில இருக்கிற மோதிரத்தை எடுத்துன்னு போய் வித்து
உடனே அவனுக்கு வந்து காசு அனுப்புறதுக்கு ரெடியா இருந்தா. அதுக்கப்புறமா நான் போகும்போது பாத்தீங்கன்னா அவன் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுங்க இருந்தான். என்னடா இவரு ஏடா இவருன்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சுது இவனை மோசடி செஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா மிரட்டி காசு வாங்கின்னு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. அதுவும் அந்த வீடியோல பார்த்தாக்கா ரொம்ப கன்றாவியாக கேவலமாக நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. இது நிறைய பேருக்கு நடந்துன்னு இருக்கு. நேத்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோட ப்ரோ என்ன கூட வந்திருக்கு இது மாரி கால் எல்லாமே. நான் என்ன பண்றது தெரியல. அப்போ எனக்கு ரொம்ப தவிச்சிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறதுனால பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் சொல்றேன் இது மாரி நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது நான் சொன்னா கூட என்ன மேலதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அதனால நான் சொல்லாம இருந்தேன். இப்ப எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதுனால நான் இதுக்கு ஓப்பனா வெளிப்படையா சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க போன வீடியோல போயிட்டு நீங்க பார்த்தாலுமே நல்லாவே தெரியும். அது உள்ள இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நிறைய படிச்சு பார்த்தாலுமே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மோசடி பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் நடந்தது பாதி தான் சொன்னேன். ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா என் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட எப்படி தப்பிச்சு வந்தான், அவங்கள எப்படி ஏமாத்திட்டு வந்தான், ஸோ அவங்கள எப்படி வந்துட்டு மாட்டி விட முயற்சி பண்ணா இன்றத ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து போன வீடியோல போய் பாருங்க. அது கண்டிப்பா அதை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மணிகண்டன் என்றவருக்கு நம்ம வருவோம். மணிகண்டன் அவர்கள் இந்த தப்பு செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல நான் கமெண்ட் செக்ஷமா சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மணிகண்டன் அவர்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவரு வல்லவரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே நான் மணிகண்டன் அவர்களை தப்பா எதுவும் சொல்லவே இல்லை. ஏன்னாக்கா இந்த டிஜிட்டல் இந்தியாவில் எவ்வளவு மோசடி நடக்குதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால இது பொய்ன்னு சொல்ல மாட்டேன், அதனால இது உண்மைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தெரியாம நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால இது எனக்கு தெரியல. ஆனா மணிகண்டன் அவர்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு மணிகண்டன் அவர்கள். ரொம்ப நொந்து போய் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு வளர்ச்சியில சீக்கிரமா வளர்ந்தாரோ அவ்வளவு சீக்கிரமா அவர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட எல்லாரும் தயாராகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா கேவலம் படுத்தி அசிங்கப்படுத்திட்டானுங்க. ஓகேங்களா? ஏன் இப்படி பண்றானுங்க தான் தெரியல. அவங்களுக்கு தேவையானது என்ன? ஒருத்தனோட வளர்ச்சியை தாங்க முடியாம நிறைய இடத்துல மீறி நடக்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. இது மணிகண்டன் மட்டும் நான் சொல்ல வரல. ஸோ எல்லாருக்கும் சினிமாவா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலையா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே இதை போல ஒரு கேவலமான ஒரு புத்தி உள்ள ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. மணிகண்டன் அவர்கள் இந்த தப்பு செஞ்சிருப்பாரா, மணிகண்டன் அவர்கள் இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்ல, நிறைய என் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் வந்தது இல்லையா, அதே போல எத்தனை பேருக்கு வந்திருக்கு, எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதை போல வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருத்தராக பேசிக்கின்றான் என்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.